மத்திய கிழக்கில் எரிசக்தி நிலையங்கள் மீதான தாக்குதல் சர்வதேச எரிபொருள் சந்தையில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் தெற்கு பார்சிலில் உள்ள எரிவாயு வயல் மீது புதன்கிழமை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடியாக கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய எல்பிஜி ஆலையான ராஸ்லஃபான் ஆலையை ஈரான் தாக்கியது. அதேபோல குவைத்தில் மினா அல் அஹ்மத் மற்றும் மினா அப்துல்லா எண்ணெய் நிறுவனங்கள் மீதும் ட்ரோன்களை ஏவி ஈரான் தாக்குதல் நடத்தியது. குவைத், கத்தாரை தொடர்ந்து சவுதியிலும் எண்ணெய் நிறுவனம் மீது ஈரான் தாக்குதல் தொடுத்தது. பிரபல அரம்கோ எண்ணெய் நிறுவனம் மீது ஈரான் ட்ரோன்கள் ஏவியது. இந்நிலையில் எண்ணெய் ஆலைகள் மீதான ஈரானின் தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கத்தார் மீது ஈரான் புதிய தாக்குதல்கள் தொடுத்தால் அமெரிக்கா பதிலடி கொடுக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கத்தார், எகிப்து, பாகிஸ்தான், துருக்கி உள்ளிட்ட 12 நாடுகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தன்னை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக கத்தார், துபாய், பஹ்ரைன் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது வான்வழியாக தாக்குகிறது. இந்நிலையில் ஈரான் தாக்குதல் குறித்து சவுதி அரேபியா தலைநகர் ரியாதில் அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய சவுதி அமைச்சர் ஃபைசல் பின் ஈரான் மீது நம்பிக்கை தகர்ந்து விட்டதாக வேதனை தெரிவித்தார். This pressure will backfire. Will backfire politically, will backfire, I believe, morally, and certainly, as we have stated quite clearly, we have reserved the right to take military actions if deemed necessary. இந்நிலையில் வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை ஈரான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கத்தார், ஜோர்டான், சிரியா, எகிப்து, துருக்கி, பஹ்ரைன், பாகிஸ்தான் உள்ளிட்ட 12 நாடுகள் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளன. மேலும் சர்வதேச சட்டங்களை மதித்து தூதரகம் மூலம் அமைதி காண வேண்டும் என்றும் ஈரானுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. கச்சா எண்ணெய் இறக்குமதி விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளதால் பெட்ரோல், டீசல் விலை விரைவில் உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர், ஹோர்மூஸ் நீரிணையில் கட்டுப்பாடு உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவிற்கான கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் கச்சா எண்ணெய் இறக்குமதி விலை சராசரியாக பேரலுக்கு $69, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் சுமார் 6500ஆக இருந்த நிலையில் தற்போது கச்சா எண்ணெய் இறக்குமதி விலை பேரலுக்கு $140, அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் 14,000 ரூபாயாக அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $110 கடந்தும் பெட்ரோல், டீசல் விலையில் மாற்றம் செய்யவில்லை என்றால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு லிட்டருக்கு சுமார் $7 வரை இழப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $140 கடந்த நிலையில் எண்ணெய் நிறுவனங்களின் நிதிநிலை கடுமையான பாதிப்பை சந்திப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை விரைவில் உயர்த்த வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அதே சமயம் மத்திய அரசு தனது வரி வசூல் மற்றும் பட்ஜெட் இலக்குகளுக்கு ஏற்ப வருவாயை சமநிலைப்படுத்த இருப்பதால் மார்ச் 31ஆம் தேதிக்கு முன்பு பெட்ரோல், டீசல் விலையில் மாற்றம் இருக்காது என்றும் தொழில்துறையினர் கணித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் 11 பேரை கடித்த நாயை நகராட்சி பணியாளர்கள் பிடித்துச் சென்றனர். தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட கடையநல்லூர், வடகரை, வாவா நகரம், புளியங்குடி, தென்காசி உள்ளிட்ட பகுதிகளில் நாய்கள் தொல்லை அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். இந்நிலையில் புளியங்குடி நகராட்சிக்குட்பட்ட முத்துராமலிங்கம் நகர் பகுதியில் சுற்றிய தெருநாய் மூதாட்டி உட்பட 11 பேரை கடித்தது. அங்கு இரவு நேரத்தில் பெண் ஒருவரை நாய் கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின்படி நகராட்சி பணியாளர்கள் அந்த நாயை பிடித்துச் சென்றனர். நாய் கடித்து காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் தெருநாய்களை பிடிக்க கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ஜம்மு காஷ்மீரின் கண்டர்பால் பகுதிதான் இப்படி எங்கெங்கு காணினும் வெள்ளை போர்வை போர்த்தியது போல் காணப்படுகிறது. இடைவிடாது பனி பொழிந்து வருவதால் பல பகுதிகளில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று ஹிமாச்சல பிரதேசத்தின் மணாலியிலும் பனிப்பொழிவு நீடித்து வருகிறது. மணாலியில் உள்ள அடல் சுரங்கப்பாதை பகுதி பனிமூடி காணப்படுகிறது.
தரம்சாலா பகுதியில் உள்ள மலைகளில் பனிப்பொழிவு காணப்படுவதால் அப்பகுதியில் வெப்பநிலை குறைந்துள்ளது. கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய LNG உற்பத்தி நிலையத்தின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. தெற்கு ஈரானின் புஷேர் மாகாணத்தில் உள்ள தெற்கு பார்ஸ் எரிவாயு மையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என தெரிவித்துள்ள ஈரான் ராணுவம், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, கத்தார் உள்ளிட்ட நாடுகளின் 5 எரிசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த உள்ளதாகவும் அங்கு இருப்பவர்கள் உடனடியாக வெளியேறுமாறும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. این هشدار قاطع و خط و نشان برای جنایتکارانی است که تعرض به بخشی از زیرساخت‌های سوخت و انرژی ایران در جنوب کشور داشتند. در نتیجه این اقدام زیرساخت‌های سوخت، انرژی و گاز مبدأ تهاجم در اولین فرصت در آتش می‌سوزد و به خاکستر تبدیل می‌شود. இந்நிலையில் கத்தார் நாட்டின் ராஸ் லஃபான் பகுதியில் உள்ள LNG உற்பத்தி நிலையத்தின் மீது ஈரான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. சர்வதேச அளவில் 5 பங்கு LNG ராஸ் லஃபான் நிலையத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக எக்ஸான் மொபில், ஷெல், டோடல் எனர்ஜிஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு இங்கிருந்து LNG அனுப்பப்பட்டு வந்தது. இந்நிலையில் தற்போது நடந்துள்ள தாக்குதலின் தாக்கம் பெருமளவு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்க மறுத்த நட்பு நாடுகளை அதிபர் டிரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்ற உதவுமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்த கோரிக்கையை நாட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகள் நிராகரித்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்க உதவுமாறு சீனா, ஜப்பான், பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார். இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை ஈரானிடமிருந்து மீட்க உதவுமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்த அழைப்பை நாட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகள் நிராகரித்த நிலையில் அதை டிரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். தனது ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளவர், ஈரானின் எஞ்சிய பகுதிகளை முற்றிலுமாக அடித்து ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிக்கும் பொறுப்பை அதை பயன்படுத்தும் நாடுகளிடம் ஒப்படைக்க யோசித்து வருவதாகவும், அமெரிக்காவுக்கு ஒத்துழைப்பு வழங்காத கூட்டாளி நாடுகளை விரைவாக செயல்பட வைக்க அது உதவும் என்றும் நாட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடுமையாக சாடியுள்ளார். அமெரிக்காவின் தேசிய கடன் இதுவரை இல்லாத அளவுக்கு 3600 லட்சம் கோடி ரூபாயை கடந்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து போர் தொடுத்து வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் கடன் வரலாறு காணாத அளவுக்கு பெருமளவு உயர்ந்துள்ளது. வரி தொடர்பான சட்டங்கள், பாதுகாப்புத்துறைக்கு அதிக அளவிலான செலவுகள் மற்றும் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுப்பதற்கான நடவடிக்கைகளால் அந்நாட்டின் கடன் அதிகரித்துள்ளது. குறைந்த முதலீடுகள், விலை உயர்ந்த பொருட்களில் செலவிடுவது உள்ளிட்டவை கடன்கள் அதிகரிக்க காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக கடன் வாங்குவதும் அதற்கு அதிக வட்டி செலுத்துவதும் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் அது அமெரிக்க மக்களை பெருமளவில் பாதிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது.